शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। विद्यारण्य स्वामी पादैः कृत पंचदशी प्रकरण ग्रंथे नवमोऽध्यायः ध्यान दीप प्रकरण ध्यान दीपम அப்படின்ற பிரகரணத்தை பார்த்துட்டு இருக்கோம். 9வது அத்தியாயம் இது. இந்த ஞான தீபமானது கூட்டஸ்த தீப பிரகரணத்தை அப்புறம் வந்ததான தீப ஜகத்துல இருக்கக்கூடிய 3வதான ஞான தீபா. இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சம்பாதி பிரம நியாயத்தை முதல்ல இவர் ஆரம்பிச்சார். பிரம்ம தத்துவமானது சம்பாதி பிரம மாதிரி அதுவும் மோட்சத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுக்கு ஒரு வெளிச்சத்துல இருக்கக்கூடிய ரத்தனம், அந்த ரத்தனத்தை பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து ரத்தனம்னு நினைக்கிறாங்க. அது பக்கத்துல இருக்கக்கூடிய தீபம் ஒண்ணு இருக்கு, அதையும் ரத்தனம் நினைச்சுட்டு. ஆனா யார் அந்த ரத்தனம் நினைச்சிட்டு ரத்தனத்துக்கிட்ட போனா அவனுக்கு கிடைக்கிறது, யாரு ரத்தனத்தை தீபம் நினைச்சிட்டு போனானோ அவனுக்கு கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தத்துல இவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஞானத்துக்கு வாஸ்தவ ஞானத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கு, வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாக கூடிய தன்மை அற்றதாகவும் சிலது இருக்கு. அதனால சில தவறான கல்பிதமானது வாஸ்தவ ஞானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு இது எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்றத நிர்குண பிரம்ம உபாசனையினால வரணும் அப்படின்னு சொன்னார். நிர்குண பிரம்ம உபாசனை வரணுமே ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதங்கள் 2 விதமாக சொல்லுகிறது. ஒண்ணு அவாந்தர வாக்கியானி, இன்னொன்னு மகா வாக்கியம். மகா வாக்கியங்கள்லாம் சாட்சாத் பிரம்மத்தை ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று உபதேசம் பண்ணக்கூடியதான பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா போன்றவைகள் எல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் உபதேசபரமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் மகா வாக்கியம் அப்படின்னு பேரு. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை எடுத்து கூறக்கூடிய வாக்கியங்கள். சில வாக்கியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அவாந்தர வாக்கியங்கள்னு பேரு. அவாந்தர வாக்கியங்கள்லாம் தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மன ஆகாசம் பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அப்படின்னு யோவே தனிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பிரம்ம ஞானத்தை உண்டு பண்றது. அந்த பிரம்ம ஞானத்தை உண்டு பண்ணாலும் இதுக்கு பரோட்சமாக இதெல்லாம் அறிகிறான். அந்த பரோட்சமாக அறியப்பட்டது அபரோட்சமாக மாற வேண்டுமே ஆனால் ஆத்மானம் சேத்விஜானியார் அயமஸ்மீதி புருஷா, நானே அந்த பிரம்மம் என்று உணர்ந்தால்தான் இந்த பிரம்ம ஞானமானது ஏற்படும். அப்பொழுதுதான் பரோட்சமானது அபரோட்சமாக கன்வெர்ட் ஆகும். அது வரைக்கும் இவனுக்கு இருக்கக்கூடிய அறிவானது நான் பிரம்மம் என்றது ஏதோ ஒரு நாலேஜா இருந்துட்டு இருக்கு. இட் இஸ் ஒன்லி an இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்து கொண்டிருக்கு. அது நாலேஜா பரிணாம ஆகதா அப்படின்னாக்கா ஆக மாட்டேங்கிறது. ஏன் ஆக மாட்டேங்கிறது அப்படின்ற ஒரு விசாரத்தை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரதிபந்தகங்கள்னால ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு 30வது ஸ்லோகத்துல இருந்து 52வது ஸ்லோகம் வரைக்கும் வித்யாரண்யர் அபரோக்ஷ ஞானத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கார். அபரோக்ஷ ஞானமானது மகா வாக்கியத்தினால மட்டும்தான் வரும். அவாந்தர வாக்கியங்கள்னால உங்களுக்கு பரோட்ச ஞானம் தான் வரும் அப்படின்னு சொல்லி, பரோட்ச ஞானத்துக்கும் காரணம் என்ன? சிரவணம். அபரோக்ஷ ஞானத்துக்கும் காரணம் என்ன? சிரவணம். ஆகையினால சிரவணம் இஸ் காமன் ஃபார் போத். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிரவணமானது ஏன் அபரோக்ஷ ஞானமான மோட்சத்தை உண்டு பண்ணல? பரோட்சமான ஞானத்தை மாத்திரம் சீக்கிரம் உண்டு பண்றது. அவன் சொன்னா புரிந்து கொள்கிறானே, நல்லா புரியுறது இவனுக்கு. ஆனா இவ்வளவு பெரிய பண்டிதனாக இருந்தாலும் நான் பிரம்மன்னு வரும்போது மாத்திரம் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அங்க மாத்திரம் அடிக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. மகா வாக்கியமானது நிச்சயமாக ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா சில பேருக்கு அது இன்ஃபர்மேஷனாக இருக்கு, சில பேருக்கு அது ஞானமாக கன்வெர்ட் ஆகுது. அதனால ஏன் காரணம் என்ன அப்படின்னா,
அகம் பிரம்மாஸ்மி அவனுக்கும் தெரியுது. ஆனா அவனுக்கு அது எப்படி தெரியுதுன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிகிறது, ஒரு ஸ்ரத்தையாக தெரிகிறது. அந்த ஸ்ரத்தையினால வரக்கூடியதுதான் பரோட்ச ஞானம் அப்படின்னு ஒரு சாதிச்சார். ஸ்ரத்தையினால வரக்கூடியது பரோட்ச ஞானம். அபரோக்ஷ ஞானம் விசாரத்தினால வரக்கூடியது. ஆகையினால அதை விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். விசாரம் பண்ணாதான் அது ஞானமாக பரிபாக்குவம் ஆகும். அது வரைக்கும் அது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு ஃபேக்ட் ஆனது இன்னும் இவனுக்கு வரவில்லை. ஏன் சார் வரவில்லை? அதான கேள்வி. அப்படின்னா பிரதிபந்தகங்கள் இருக்குப்பா அப்படின்னா. எத்தனை விதமான பிரதிபந்தம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். பரேச்சா, சுவேச்சா பிராரப்தம், இப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். இங்க இவனுக்கு இந்த ஞானத்தை உண்டு பண்ணுவதற்கு தடையாக இருக்கக்கூடியது 3 விதமான பிரதிபந்தகங்கள் அப்படின்னு இவர் சொல்றார். அது என்ன 3 விதமான பிரதிபந்தங்கள்? பூத பிரதிபந்தகம், வர்த்தமான பிரதிபந்தகம், அதுக்கப்புறம் பாதி பிரதிபந்தகம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பூதம்னா பாஸ்ட் சென்ட்ரிக் ஆப்ஸ்டக்கிள். பாஸ்ட் சென்ட்ரிக் ஆப்ஸ்டக்கிள் ஆக இருந்ததுனால் அது பூத பிரதிபந்தகம் இல்லையா? இப்ப பிரசன்ட் சென்ட்ரிக்கான பிரதிபந்தகங்கள் இருக்குமேனால், ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குமேயானால் அதுக்கு வர்த்தமான பிரதிபந்தகங்கள்னு பேரு. ஃபியூச்சர் சென்ட்ரிக்காக இருக்கும் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குமேயானால் அதற்கு பாவி பிரதிபந்தகம் அப்படின்னு 3 விதமான பிரதிபந்தகங்களை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கார். அதுல நம்ம போன தடவை என்ன பார்த்தோம், அந்த ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி அவர் நமக்கு புரிய வைச்சார் இல்லையா? சிரவணத்தினால ஒரு ஹலோ சிரவணத்தினால வந்தா மரணம் வரைக்கும் கூட விசாரிச்சோம், அப்படி வராம போயிடுச்சு, பிரதிபந்தகம் இருக்குமே ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விசாரிச்சார். அப்போ நம்ம என்ன கோட் பண்ணோம்னா, இல்லப்பா பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்க, நீ என்னதான் பண்ணி அதுக்கு நடுவுல செத்து போயிட்டா கூட அவன் யோக பிரச்சனாக இருந்து விட்ட குறை தொட்ட குறையினால அடுத்த ஜென்மால அவனுக்கு நிச்சயமா இந்த நாலேஜ் ஆனது வராம போகாது. அதுக்கு எடுத்துட்டான் இருக்காரு வாமதேவர் இருக்காரு. வாமதேவரானவர் என்ன பண்றார்? கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே அவருக்கு ஞானம், இந்த இரும்பு கோட்டையில இருந்து வெளியில வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்த்திருக்கோம். உபனிஷத்துல வந்திருக்கு இல்லையா? வாமதேவருடைய திஷ்டாந்தம் இருக்கு. ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவெல்லாம் ஒன்னும் பண்ண மாதிரி தெரியல. ஆனா இந்த ஜென்மால அவெல்லாம் ஞானியா எப்படி வந்தா அப்படின்னா பூர்வ ஜென்ம கிருத இல்லையா அந்த அபியாசத்தின் வசத்தினால உட்டக்குறை தொட்டக்குறை ஏற்பட்டு அவர்கள் இந்த ஜென்மால ஞானியாக ஆகிறார்கள் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். அதனால ஞானமானது ஒரு நாள் போய்க்காது. உபனிஷத்து என்ன சொல்றது? யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு கட்டோபனிஷத்துலயும் இவன் பிறக்கும் பொழுது இவன் கேட்ட வேதாந்தமானது இவன் கூடவே பிறக்க போறது. அதனால இவன் இந்த ஜென்மால சாகர வரைக்கும் என்ன வேதாந்தம் படிச்சானோ ததோ பூய இல்லையா, அதுக்கு மேலதான் இவன் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்லியிருக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள்ல கர்ப்பயேவ சயானஹாசன்னு வாமதேவகா அவபுத்தவான் அப்படின்னு சொல்ற. கர்ப்பத்துல சயனித்து கொண்டிருக்கும் பொழுதே வாமதேவருக்கு முன் ஜென்மத்தினுடைய அபியாசத்தினுடைய காரணத்தினால அந்த விசாரத்தின் காரணமாக அவருக்கு பிரம்ம தத்துவமானது அவபுத்தவான், அவர் அறிந்தவராகவே பிறந்தார். பூர்வ அபியஸ்த விசாரண, பூர்வ ஜன்மால அவர் அபியாசம் பண்ண விசாரணத்தினால எப்படி பண்ணாரோ யத்வத் அத்தியனாதிஷு அப்படின்னு ஒன்னொரு எப்படி அவர் அத்தியனங்கள் முதலியவைகள்லாம் எப்படியோ அப்படி அப்படின்னார். அது என்ன சார் அத்தியனங்கள் எப்படியோ அப்படின்னு சொன்னா, அத்தியனம் எப்படின்னா இந்த அத்தியனம்லாம் நிறைய தடவை சின்ன வயசுல பண்ணியிருக்கான். திடீர்னு ஒரு நாள் ஒரு வேத பாகத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு ஞாபகமே வரல, திடீர்னு ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணா திருப்பி யோசிச்சு பார்த்தா வரும். நம்ம கூட அப்படிதான் இருக்கும். திடீர்னு இந்த 3வது பாதம் திடீர்னு வராது. எப்போ நம்ம சொன்னாலும் இந்த சகஸ்ரநாமத்துல சொல்லிட்டே வந்தோம்னா திருப்பி அதே தப்பையே பண்ணுவோமே தவிர அடுத்ததுக்கு போகாம நம்ம தப்பு பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் விட்டுடணும். அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா திருப்பி தானா அது ஏதோ நம்ம ஏதோ பண்ணி காரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது
சாப்பிடும்போது திடீர்னு ஞாபகம் வந்து தொலையும் அது இல்லையா. அதே மாதிரிதான் இதுவும் போன ஜென்ம அபியாசமானது எப்ப வேணாலும் அவனுக்கு வந்து இந்த ஜென்மால அது வரணும். பகுவாரம் அதீதேபி எதா நாயாதி சேத்மனா, பல தடவை அத்தியனம் செய்திருந்த பொழுதும் எதா எப்பொழுதாவது ஆயாதி சேத் ஞாபகத்து பண்ணி பார்க்கும் போது ஞாபகத்துக்கு வராம போகுமே. ஆனால் அப்ப என்ன தினாந்தரே அன்னைக்கு முழுக்க அவனுக்கு வரல. ரொம்ப ஃபெமிலியர், நிச்சயமா தெரியும் இல்ல அவனுக்கு தெரியும்ன்றது அவனுக்கு நிச்சயமா தெரியும். காத்தால கூட அதை பத்தி லெக்சர் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியும். அது எப்படி மறந்து தொலைச்சதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துருக்கான். அடுத்த நாள் காத்தால தினாந்தரே அனதி தேவை அதை பத்தியே அவன் யோசிக்காம வேற ஏதோ காரியம் குளிச்சுட்டு இருக்கான், சாப்பிட்டு இருக்கான், ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கான், பூஜைகளை உட்கார்ந்து இருக்கான். அந்த சமயத்துல போய் பூர்வா அதீதம் மரே குமான், முன்னாடி எப்போ அத்தியனம் செய்தது இந்த மனிதருக்கு ஞாபகம் வருதுன்றத பார்த்தது இல்லையா உலகத்துல. ஆகையினால நீங்க இப்ப பண்ணக்கூடியதான வேதாந்த சிரவணமாக நிச்சயமாக பலனை கொடுக்கும். இங்கே பலன் கொடுக்கும். இக ஜென்மனிவா இல்ல ஜென்மாந்தரேவா, அதுல நிச்சயமா சந்தேகமே இல்லை. இந்த ஜென்மாலேயே வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லைன்னாலும் படிச்சது ஒரு நாளும் வேஸ்ட் ஆகுது இல்லையா. யார் ஒருத்தன் நகி இது கல்யாண கிருத் இந்த வேதாந்தத்தை படிக்கிறான், நகி கல்யாண கிருத் இல்லையா, யாராக இருந்தாலும் துர்கத்தின் நட்சத்தி துர்கத்தின் தாத்தகச்சதி, அவன் ஒரு நாளும் கெட்டதை அடையவே மாட்டான். அவன் நிச்சயமாக இந்த நாலேஜ் ஆனது வந்து தான் தீரும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அத்தியனம் பண்ணவனுக்கு மறந்து போச்சுன்னா எப்படி தானே வருகிறதோ, வாமதேவரானவருக்கு எப்படி செத்து போயிட்டாலும் கர்ப்பத்துல வந்த உடனே பூர்வ ஜென்ம அபியாசத்தினால அவருக்கு ஞானம் ஏற்பட்டதோ அப்படி இந்த ஞானமானது வந்துவிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த நாலேஜ் ஆனது கேட்டுட்டே இருக்கேனே சார், எனக்கு ஏன் சார் இன்னும் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம் வரல, நல்லாதான் கேட்கிறேன், ட்ரையும் பண்றேன், அப்படியும் வரலையே, ஏன் வரலை அப்படின்னா எல்லாத்துக்கும் காலம்னு ஒண்ணு இருக்குப்பா. அந்த காலம் வந்துட்டு ஆனால் சரியா உனக்கும் வந்துடும். காலத்தினாலதான் எல்லாம் பக்குவம் மாறுது. கேட்டுட்டே இரு. அந்த பக்குவம் திடீர்னு உன்னை அறியாமையே அன்னோன் பிரதிபந்தகங்கள் இருந்ததுன்னா உன்னை அறியாமையே அது போய் உனக்கு நீதான் பிரம்மம் என்றது தோல்விடும், கவலைப்படாத அப்படின்றது ஒரு கேரண்டி இல்லையா கொடுக்கிறார் வித்யாரண்யர். காலேன பரிபட்சந்தே கிருஷி கர்ப்பாதயோ யதா தத்வத் ஆத்ம விசாரோபி சனைஹி காலேன பட்சதே. பாருங்க, இப்ப கேட்டுட்டே இருங்க, நிச்சயமாக அது ஒரு நாள் புரியும் இல்லையா. எப்படி அது யதா கிருஷி கர்ப்பாதயா காலேன பரிபட்சந்தே, எப்படி இந்த பயிரானது அதுக்குன்னு ஒரு காலம் வேண்டாமா, அந்த காலத்துல அது வரும். அது வரைக்கும் பொறுமையா காத்துருங்க, நிச்சயமா வரும். நீங்க எப்போ போட்டு உள்ள வச்சு நாத்த நட்டு அதுல உழுது அதுக்கு வேண்டிய சககாரங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டீர்களோ அப்போ அது வரும். கொஞ்சம் பொறுமையா இருந்தான்னாக்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துதான் ஆகும் இல்லையா. அத மாதிரி அதே மாதிரி கர்ப்பம் வந்துட்டா நிச்சயமா கொஞ்சம் வெயிட் பண்ணி 220 நாள் 260 நாளோ 10 மாசமோ, ஆனா நிச்சயமா வந்துதான் காலேன பரிபட்சந்தே இல்லையா. அது நிச்சயமா வரும். கிருஷியோ கர்ப்பமோ, பயிறு கர்ப்பம் முதலியவைகள்லாம் எப்படி யதா கிருஷி கர்ப்பாதயா காலேன பரிபட்சந்தே, சரியான சமயம் வரும் பொழுது அது பக்குவமாக ஆகிறது இல்லையா. கரெக்டா வரும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. தத்வத்து அதே மாதிரிதான் இந்த லாஜிக் தான் உங்களுக்கு இங்கேயே சொல்ல போறேன். இது வேதாந்தத்துல இருக்கிறது என்ன, நமக்கு தெரிஞ்ச லாஜிக்க சொல்றது தானே. நானே பிரம்மன்றதும் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் மூலமா சொல்றதுக்கு தானே இந்த வேத பிரமாணமும் வந்திருக்கு. தத்வத்து அதே மாதிரி ஆத்ம விசாரா அப்படி அதே மாதிரிதான் நாம பண்ணக்கூடியதான ஆத்ம விசாரமானதும் சனைஹி வெள்ள வரும், ஆனா நிச்சயமா வரும். காலேன பட்சத்தே, சரியான சமயம் வந்தது ஏன்னா அது பிரக்டிப்பை ஆகும், சரியான காலத்துல அது பக்குவமாக ஆகும். பட்சத்தே அப்படின்னா பக்குவமாக ஆகும், சரியான காலத்துல பக்குவம் அடையும், கவலையே படாதீங்க அப்படின்னு ஒரு கேரண்டி கார்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றாரு, புனப்புனஹ விசாரேபி
திரிவித பிரதிபந்தகா. சார் திருப்பி 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 விசாரம் பண்ணிட்டே இருன்னு சொல்றீங்க. என்ன வழின்னு சொல்றீங்க? நான் அந்நிய பந்தா வித்யதே அயனாய, வேற வழி கிடையாது சார். நீங்க திருப்பி திருப்பி என்ன பண்ணணும்? வேதாந்தத்து மேல நம்பிக்கையோட பௌன புண்ணிய சிரவணம் குறியாது. திருப்பி திருப்பி புனப்புனஹா விசாரா கர்த்தவியா. அதனால உச்சாரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அறியாமையே இந்த 3 விதமான பிரதிபந்தகங்கள் உங்க கையில இருக்கு. என்னென்ன பிரதிபந்தகங்கள் அப்படின்னு சொன்னா, பூத பிரதிபந்தகங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வர்த்தமான பிரதிபந்தகங்கள் இருக்கு, அதே மாதிரி பாவி பிரதிபந்தகங்கள் இருக்கு. இந்த மாதிரி பிரதிபந்தகங்கள் 3 விதமாக இருக்குப்பா, அது ஆட்டோமேட்டிக்கா போகும் அப்படின்னு சொல்றதுக்காக இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம். புனః விசாரேதி த்ரிவித பிரதிபந்ததா நவேத்தி தத்துவம் இத்யேததே வார்த்திகே சம்யகீரிதம். புனः விசாரேதி. சார் நீங்க சொல்றீங்க எவ்வளவு தடவை எத்தனை வருஷமா கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? நானு விடாம வந்துட்டே இருக்கேன். ஆனாலும் புனः விசாரா கிருத்தே அப்படி நான் நன்னாதான் விசாரம் பண்றேன். அவர் சொல்லும் பொழுது புரியுது, வந்துட்டே இருக்கேன். ஆனாலும் எனக்கு அகம் பிரம்மமான்னு சொன்ன யாராவது கேட்டா அடிச்சு சொல்றதுக்கு தைரியம் இல்லை சார், நான் பிரம்மன் தான்னு. இன்னும் வரலையே, எவ்வளவு படிச்சிருந்தா கூட அது அந்த தைரியமானது வரமாட்டேங்கிறது. புனः விசாரே அப்படி ஏன் சார் வரமாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டா, திருப்பி திருப்பி பண்ணாலும் வராததுக்கு காரணம் உனக்கு பிரதிபந்தங்கள் இருப்பா. அந்த பிரதிபந்தகம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிரிக்க போகுது. திரிவித பிரதிபந்தகா, 2 திரிவித பிரதிபந்ததா அப்படின்னாரு. இப்ப 3 விதமாக மகா வாக்கியங்கள் கேட்டாச்சு, கேட்ட பிறகும் எனக்கு உண்டாகவில்லை என்றால் அதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கும் பொழுது அது பிரதிபந்தகங்கள் இதோ இருக்கு அப்படின்னு தெரியுது. என்னது? அது 3 விதமான பிரதிபந்தகங்கள். பூத பிரதிபந்தகங்கள், அது பாஸ்ட் சென்ட்ரிக் பிரதிபந்தகங்கள் இருக்கு, பிரசன்ட் சென்ட்ரிக் பிரதிபந்தகங்கள் இருக்கு, ஃபியூச்சர் சென்ட்ரிக் பிரதிபந்தகங்கள், பாவி பிரதிபந்தகங்கள் இருக்கு. இப்படி இந்த பந்தகத்தினாலதான் கிடைக்கல. அதனால தத்துவம் ந வேத்தி தத்து ஏவ துவம் இதி, கேட்ட பிறகும் சுத்வா அப்படி தத்து துவம் இதி சுத்வா அப்படி அந்த தத்துவமானது ந வேத்தி எனக்கு அது அடையவில்லை. அது ஒரு இன்ஃபர்மேஷனாகத்தான் இருக்கே தவிர அது நாலேஜாக பரிணமிக்கவில்லை. அது ஒரு இன்ஃபர்மேஷன். நான் தான் பிரம்மம், ஆமா நான் தான் பிரம்மம் சொல்றேன், கேட்டுக்கிறேன், அப்படி இருக்கே தவிர நான் பிரம்மன்னு உடனே நான் பிரம்மமா உணர வேண்டாமா? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரியில அடிச்சிருக்குன்னா அப்படியான்னு உடனே ஆக்ஷன் எடுத்தா மாதிரி நீதான் பிரம்மன்னு கேள்வி கேட்ட உடனே நான் ஆக்ட் ஆயிருக்க வேண்டாமா? ஆகாம அது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே இருக்கு, அது ஒரு நாலேஜா பரிணமிக்கவே இல்லையே. ந வேத்தி தத்துவம் புனः விசாரேபி, ரோதான விசாரம் பண்ணபடி இதுதானே இந்த விஷயத்தை பத்தி இதி ஏதத் விஷயம் பிரதி இந்த சம்பந்தமான விஷயத்துல என்ன பண்ணிருக்குன்னா வார்த்திகே சம்யகீரிதம். சுரேஸ்வராச்சாரியா அப்படின்னு பேரு. அவருக்கு இன்னொரு பேரு வார்த்திகாராச்சாரியார்னு பேரு. வார்த்திக நம்ம இதுல சொல்லும் போது கூட மங்கள ஸ்லோகம் சொல்லும் போது எப்படி சொல்றோம்? நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாட்சி சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் சித்தம் தோடகம் வார்த்திகாரம் அந்யா வார்த்திகாரர். அவர் பேரை கூட சொல்லாமே சுரேஸ்வராச்சாரியார்னா வார்த்திகாரர் அப்படின்னு சொல்றோம். வார்த்திகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாஷ்யம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. விருத்தி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. காரிகைன்னு சொன்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. வியாக்கியானம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு. இந்த வார்த்திகம் அப்படின்னா என்ன? அதுவும் ஒரு கமெண்ட்ரி. சாதாரணமா சொல்றதுல இது எல்லாமே கமெண்ட்ரி. அந்த கமெண்ட்ரிக்குள்ள நிறைய பேதங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுல வார்த்திகம்னா என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா உக்த அனுக்த துருக்த சிந்தனம் வார்த்திகம் அப்படின்னா
ஆச்சாரியால் சொன்ன பாஷ்யத்துல சொன்ன விஷயத்தையே இவர் திருப்பியும் எடுத்து சொல்லலாம். இவருக்கு அந்த பவர் இருக்கு. உத்தம் ஆச்சாரியால் ஏதாவது சொல்ல மறந்து இருந்தாரே ஆனால் இவர் அதை எடுத்து சொல்லலாம். அத மாதிரி சொல்லக்கூடிய கிரந்தத்துக்கு பேரு வார்த்திகம்னு பேரு. உக்த அனுக்த தான் ஒரு பாயிண்ட் வருது. துருக்த அதுல உங்களுக்கு அபிப்பிராய பேதம் இருந்ததே ஆனால் யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு அனலைஸ் தட் ஆல்சோ. எப்படி சார் வருமா அப்படின்னா, நீங்க வியாக்கரண சாஸ்திரத்தெல்லாம் ரொம்ப காமன் இது. பாஷ்யக்காரர் சொன்னது தப்பு அப்படின்னு வார்த்திகக்காரர் சொல்வார். வார்த்திகக்காரர் சொன்னதை வச்சுட்டு பின்னாடி வந்தவங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க இதுதான் கரெக்ட். எப்போ வார்த்திகக்காரர் சொன்னாரோ அவர் பலியமா இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கு இதர சாஸ்திரங்கள்ல. ஆனா நம்ம வேதாந்த சாஸ்திரங்கள்ல ஆச்சாரியால் சொன்னதை போய் இப்படி பண்ணுவாரோ அப்படின்னா சில சமயத்துல சுவாரஸ்யத்துக்காக இப்படி இல்லாமல் இப்படி பார்த்தா கூட நீங்க வரும், அது கடைசியில ஆச்சாரியார் சொன்னதோட சேரும் அப்படின்னு எழுதியிருக்காரு அவர் சுரேஸ்வரர். ஆனா வார்த்திகக்காரன் சொன்னா இந்த ஃப்ரீடம் இருக்கு, அதுதான் நமக்கு முக்கியம். உக்தம் அனுக்தம் துருக்தம் தப்பாக சொல்லியிருந்தாலும் கூட அது சொல்லக்கூடியதான ஒரு உக்த அனுக்த துருக்த சிந்தனம் வார்த்திகம் அப்படின்னு பண்ணிருக்காரு. இப்படி வார்த்திகக்காரருக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? கமெண்ட்ரி எழுதுறவருக்கு இப்படி எழுதுறதுல ரொம்ப சக்தியாக இருக்கக்கூடியவர் சுரேஸ்வராச்சாரியார். இந்த சுரேஸ்வராச்சாரியாரானவர் ஆச்சாரியால் எழுதின தைத்திரிய உபநிஷத்துக்கு தைத்திரிய வார்த்திகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அதே மாதிரி பிருகதாரண்யக உபநிஷத்துக்கு பிருகதாரண்யக வார்த்திகம்னு ஒரு 12,000 ஸ்லோகம் எழுதியிருக்கார். ஆச்சாரியாளுடைய பாஷ்யமானது அதுவே பெருசு. அதை இவர் 12,000 ஸ்லோகத்துல இவர் எழுதியிருக்காருன்னா அந்த ஆச்சாரியால் பாஷ்யத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. உக்த விஷயங்கள் என்ன, அனுக்த விஷயங்கள் என்ன, துருக்த விஷயங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் போட்டு அந்த ஆச்சாரியாளுடைய பக்தியை பார்க்கணும். இப்படி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றது. அதுலேயும் பிருகதாரண்யக உபநிஷத்துல ஆரம்பத்துக்கு சம்பந்த பாஷ்யம் அப்படின்னு ஒண்ணு பேரு. ரொம்ப வசதியான பாஷ்யம் இல்லையா? பிருகதாரண்யக உபநிஷத்தினுடைய தாண்ட எப்படி சூத்திர பாஷ்யத்துக்கு எப்படி அத்தியாச பாஷ்யமோ அப்படி பிருகதாரண்யக உபநிஷத்துக்கு சம்பந்த பாஷ்யம் ரொம்ப ஃபேமஸ். அந்த சம்பந்த பாஷ்யம் சம்பந்தம் என்ன, கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லி எப்படி கர்மால இருக்கிறது, கர்மா ஆத்தியம் உட்பாத்தியம் சம்ஸ்காரியம் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அது எத்கிருதகம் தது அனித்தியமோ ஞானத்தினாலதான் மோட்சம் ஏற்படும் சொல்றதற்காக இந்த ஞானத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஞானத்தை சொல்றதுக்காக தான் உபனிஷத் வந்திருக்கு. அந்த ஞானத்தினாலதான் உங்களுக்கு மோட்சமானது சித்திக்கும் அப்படின்ற அந்த கனெக்ஷனை அந்த சம்பந்தத்தை சொல்லுவதற்காக எழுதப்பட்ட ஒரு பாஷ்யத்துக்கு பேரு சம்பந்த பாஷ்யம். பிருகதாரண்யக உபனிஷத்துக்கு ஆச்சாரியால் எழுதினார். ஆச்சாரியால் எவ்வளவு பேஜ் எழுதினார் அப்படின்னா மிஞ்சி போச்சுன்னா 1.5 பக்கம் எழுதினார். ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்த சுரேஸ்வராச்சாரியார் இருக்காரு, அவர் என்ன பண்ணார், அதுக்கு ஒரு 1000 சொச்சம் ஸ்லோகங்கள் எழுதிட்டார். அந்த சம்பந்த பாஷ்யத்திலேயே அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஆச்சாரியார் சொன்ன விஷயம் அது ஒரு தடவை படிச்சா புரியாது, 2வது தடவை படிச்சா புரியாது, 3வது தடவை படிச்சா புரியும், 4வது தடவை படிச்சா அதை விட அர்த்தம் வரும், 10 தடவை படிச்சீங்கன்னா அதை விட அர்த்தம் என்ன. அப்படி ஒரு பாஷ்யம் பிரசன்னமாகவும் இருக்கும், அதே சமயத்துல கம்பீரமாகவும் இருக்கும். தோண்ட 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 முத்துக்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படி இவாள்லாம் என்ன பண்ணா, நம்ம எல்லாம் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. இது சுரேஸ்வராச்சாரியார் எல்லாம் அப்படி அந்த பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதத்தையும் வைத்துக் கொண்டு அதுக்கு அவ்வளவு பாஷ்யங்கள்லாம் எழுதி வார்த்திகக்காரன் அப்படின்னு இவருக்கு பேரு. இவர் இந்த ஒரு சம்பந்த பாஷ்யத்துல சொன்னதான ஒரு பேஜ் விஷயத்த 1000 ஸ்லோகமா சொல்லியிருக்காரு. அத்தனை பிரெக்னன்டான விஷயங்கள் இருக்கு. இந்த அதிசயம் இதோட நிக்க போறதில்ல. எதுக்காக இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்கன்னா, இந்த பிருகதாரண்யக உபனிஷத்தினுடைய வார்த்திகத்தை படிக்கிறதுன்றது ரொம்ப சிரமம் இல்லையா? 12,000 ஸ்லோகத்தை ஏற்கனவே மண்டையை பிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது பிருகதாரண்யக உபனிஷத். அதனுடைய ஆச்சாரியால படிச்சால பாதி ஜென்மாவே ஐயோன்னு ஆயிடும். அதுக்கு மேல இவனுக்கு டைம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்றதுனால
வித்யாரண்ய சுவாமிகள் இருக்காருங்க, அவர் அதுக்கு வார்த்திக சாரம் அப்படின்னு ஒண்ணு எழுதினார். அந்த வார்த்திக சாரத்திலிருந்து வேற இவர் கோட் பண்ண போறார். வார்த்திகத்தில் அவருடைய பெரிய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியார் செய்த ஸ்லோகத்தை வைத்துக் கொண்டே இவர் சமஞ்சசப்பட போறார். இது அந்த பூத பிரதிபந்தகத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அவர் எங்கேருந்து கடை வாங்குறார்? விகதாரண்யக வார்த்திகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை வாங்கி நமக்கு பஞ்சதசியில எழுத போறார். அது மட்டும் இல்லாம அடுத்த 2 ஸ்லோகத்துல தான் எழுதினதான அவரே எழுதினாதான் வார்த்திக சாரம்னு எழுதினார். எல்லா வார்த்திகத்தையும் படிக்க முடியாதுன்றதுனால அந்த வார்த்திகத்துல சாரமான விஷயங்களை எடுத்துன்னு ஈஸியா படிக்கணும்ன்ற ஒரு கருணையில அவர் எழுதினார். அந்த வார்த்திக சாரத்திலிருந்து 2 ஸ்லோகத்தை எழுதி கூட இப்ப நம்ம பார்க்க போறது வார்த்திகத்திலிருந்து 2 ஸ்லோகம், வார்த்திக சாரத்திலிருந்து 2 ஸ்லோகத்தை பார்க்க போறோம் அடுத்து, இல்லையா? இதை சொல்றதுக்காக தான் வார்த்திகே சம்யக் ஈரித்தம், சம்யக் நன்றாக ஈரித்தம் எடுத்து உரைக்கப்பட்டது, வெரி வெல் ஷோன் அப்படின்னு சொன்னார். நன்றாக எடுத்து உரைக்கப்பட்டது. என்ன எடுத்து உரைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா பாருங்க, நமக்கு இந்த வாத்தியக்காரன்லாம் எழுதினது பார்த்தா எத்தனை அதிசயம் பாருங்க. நமக்கு இவ்வளோ வசதிகள் இருக்கு இல்லையா? ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, டெஸ்க் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாம் வச்சுட்டு நமக்கு படிக்கிறதுக்கு முடியல. அவெல்லாம் எங்கேயோ அந்த ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு வெறும் மூளையை மாத்திரம் ஒரு மூலதனமா வச்சுட்டு ஏசி இல்ல, டெஸ்க் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, கேட்ஜெட்ஸ் இல்லாம இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விசேஷத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா? அதுக்காக சொன்ன வார்த்திகம் அப்படிப்பட்ட வார்த்திகத்துல சம்யக் நன்றாக தெளிவாக காட்டப்பட்டதுப்பா கீரித்தம் அப்படின்னு சொன்னார். சுரேஸ்வராச்சாரியார் எழுதின அந்த வார்த்திகத்திலிருந்து இப்போ பூத பிரதிபந்தகம், பாவி பிரதிபந்தகம், வர்த்தமான பிரதிபந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான இடைஞ்சலையும் நமக்கு புரியும்படி எடுத்து காமிக்கிறதுக்காக பூத பிரதிபந்தகத்தை சொல்வதற்காக அவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட இருந்து 294வது இல்லையா ஸ்லோகத்தையும் 295வது ஸ்லோகத்தையும் இங்க அவர் எப்படி கொடுத்திருக்கார்? 39ஆகவும் 40ஆகவும் கொடுத்திருக்கார். இந்த 39வது என்ன 294வது, 40வது என்ன 295வது ஸ்லோகம். ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி குத தத் ஞானம் இதி சேத் தத்ஹி பந்த பரிச்சயாத் அசௌ அபி ச பூதோ வா பாவி வா வர்த்ததே அத்தவா. குதஹா தத் ஞானம் இல்லையா? தத் ஞானம் குதஹா பவதி, என்னமா சார் அந்த ஞானம் எனக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டா, தடையிலிருந்து விடுபட்டதாக அந்த இன்ஃபர்மேஷன் ஆனது ஞானமா பரிமணிக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி என்னமா பரிணாமத்தை அடையும்? அது எப்படி அது ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதஹா தத் ஞானம் பவதி இதி சேத், குதஹா தத் ஞானம் இதி சேத் தத்தி பந்த பரிச்சயாத் அசவதி பூதோ வா பாவி வா வர்த்ததே தவா அப்படின்னார். குதஹா தத் ஞானம் பவதி புனః விசாரே அப்படி எனக்கு தத்துவம் நபேத்தி அப்படின்னு சொன்னீங்க. திருப்பி திருப்பி கேட்டா கூட எனக்கு வரலையே அப்படின்னு சொன்னீங்களே, அது நான் சொல்றேன்பா, அது பிரதிபந்தகம் இருக்கிறதுனால அந்த பிரதிபந்தகம் போயிட்டே ஆனால் உங்களுக்கு தானே வரும். தத்துவம் இது அந்த ஞானம் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டா, தத்ஹி அந்த ஞானமோ என்றால் பந்த பரீட்சையாத், பந்தம்னா இந்த இடத்துல பிரதிபந்த பரீட்சையாத், அந்த பிரதிபந்தகமானது தடையானது விலகிவிட்டால் அந்த ஞானமானது ஏற்படுகிறது அப்படின்னார். அசௌ அபிச்ச பூதோவா, அந்த தடையானது எப்படி இருக்கிறது? பூதோவா அசௌ, அசௌ பிரதிபந்தகா, இந்த பிரதிபந்தகமானது, இந்த அப்தக்களானது, இந்த ஷாக்களானது, இந்த தடையானது எப்படி இருக்கு? பூதோவா பாவிவா வர்த்ததேவா அப்படின்னார். ஏன் இந்த தடையானது பூதோவா முன்னாடி இருக்கக்கூடிய தடை, பாவிவா இல்ல வரப்போகிற தடை, வர்த்ததேவா ஆர் இப்பொழுது இருக்கக்கூடிய தடை அப்படின்னு 3 விதமான தடைகள் இருக்குப்பா அப்படின்னு கிடையாது.
பிரதிபந்தகம் தானே போகும். அது எப்படி போகும் அப்படின்னா, ராத்திரி படுத்துட்டு இருந்தேன், இல்ல காத்தால இருந்து பார்த்தா ஒரே கைவலி, என்ன கொஞ்ச நேரம் அப்புறம் யோசிச்சு பார்த்தா சரி ஒரு வேளை கை அப்படி வச்சுட்டு படுத்துட்டோம் போல இருக்கு, அதனால அப்படியே காரியத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தேன்னா அந்த கைவலி போயிடுச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த விசாரத்தை பண்ணி கொண்டே இருந்ததுன்னா காலத்துல இந்த பிரதிபந்தகமாவது போயிடும், தானே அது வந்துடும். எப்படி வந்தா மாதிரி, உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸ் வந்தா மாதிரி நீங்க பாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருந்தீங்க, ஒரு க்ஷணத்துல கரெக்டா வந்து அடி ஆடி ஆடிதான் ஓட்டினா. ஃப்ரெண்டு கத்து கொடுத்தா, அப்பா கத்து கொடுத்தாரு, யாரோ கத்து கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு அந்த சைக்கிள் பேலன்ஸ் என்னைக்கு வந்தது அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? சைக்கிள் ஏதோ தோராயமா அவனா சொன்னா, சார் நான் 6வது படிக்கும் போதே கத்துட்டேன், இன்னொருத்தர் சொல்றாரு நான் 8வது படிக்கும் போது தான் கத்துட்டேன் சார், கிராமத்துல கத்துனா எல்லாம் ரைட்டு. என்னைக்கு கத்துனீங்க? அது பரீட்சை லீவ்ல போன, அதுவும் சொல்லலாம். எப்போ உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்ததுன்னா, அந்த பேலன்ஸ் வந்தாதானே சைக்கிளுக்கு பத்துண்டா மாதிரி அந்த க்ஷணம் என்ன அப்படின்னா அது மாதிரிதான் இது. கேட்டுட்டே இருந்தா ஒரு க்ஷணத்துல அந்த ஞானமானது ஏற்பட்டுவிடும். எப்போ பிரதிபந்தகம் போயிட்டேனா தத்ஹி பந்த பரீட்சையா அப்படின்ற அந்த பிரதிபந்தகம் போயிட்டேனால் அந்த பிரதிபந்தகமோ என்றால் அசாவபி அசௌ பிரதிபந்தகி பூதோவா பாவிவா வர்த்ததேவா, அது பூதகாலமாக வந்த பிரதிபந்தகமாக இருக்கலாம், பாஸ்ட் சென்ட்ரிக்காக இருக்கலாம், பிரசன்ட் சென்ட்ரிக்காக இருக்கலாம், அல்லது ஃபியூச்சர் சென்ட்ரிக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதீத வேத வேதார்த்தா அபி அதஏவ ந முச்யதே ஹிரண்யநிதி திருஷ்டாந்தாத் இதமேவ ஹி தர்ஷிதம். அதீத வேத நல்லா படிச்சிருக்கார் சார் அவரு, அவரை மாதிரி படிச்சவரே கிடையாது. முழுக்க படிச்சிருக்கார், பாக்கியங்கள்லாம் பார்த்திருக்கார், வேதார்த்தங்கள்லாம் நிபுணம் இல்லையா, ஒரு நைபுண்யம் அவர் கையில இருக்கு, இப்படி எல்லாம் இருக்காரு. ஆனாலும் அவருடைய ஆசைகள் அவருடைய பிஹேவியர்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்காரு ஞானியான்னு இல்லையா. எப்படி சார் அது பாசிபிள்? நீங்க சொல்ற மாதிரி இருந்தா படித்தவர், நல்ல படித்தவர், வேதங்கள் எல்லாம் படித்தவர், அதீத வேதா வேதத்தினுடைய அர்த்தா அப்படி எல்லாம் படிச்சிருக்காரு இல்லையா. எல்லா சம்பந்த வார்த்தைகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நம்பரோட சொல்லுவார் சார் அவரு, அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு. ஆனா அப்படி ஏவ நமுச்சதே, அவர் என்ன சொல்றாரு, என்னவோ போங்க பிராரப்தம், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்கிறதுனாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்காது இல்லையா. வேதம் என்ன, வேதத்தினுடைய தாத்பரியத்தை ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிதா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. ஞானியினுடைய சேதத்துல கூட இந்த பிரதிபந்தகங்கள்லாம் வந்து அவளையே இப்படி பண்றதெல்லாம் பாக்குறத, எவ்வளவு வசதியா இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது, ஞானியாக இருந்தா கூட இதெல்லாம் வருது. அதீத வேத வேதார்த்தி இருந்தாலும் அப்படி அத்தகா ஏவ நமுச்சதே, ஆனாலும் அவருக்கு அந்த மோட்சமானது அடையிற மாதிரி தெரியலையே இல்லையா. எப்படி he still continues not as ஞானி நம்ம பாக்குறோமே, அது எப்படி சார் முடியும் நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா அப்படின்னாக்க, அதான் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா உனக்கு புரியும். ஹிரண்யநிதி திருஷ்டாந்தாத்து, அது பாருங்க சாந்தோக்கிய உபநிஷத்துல தகர வித்யால சொல்லியிருக்காரு. என்னன்னா அக்ஷேத்ரஜ்ஞாஹ உபரி உபரி சஞ்சரந்தகா ஹிரண்யநிதிம் ந விந்தேயுஹு அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதமானது என்ன சொல்றது, அவன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அவன் அப்பா வெறும் ஒரு சின்ன குடிசை பண்ற மாதிரி கொஞ்சோண்டு ஒரு நிலம், எல்லாம் 10க்கு 10 ஒரு லேண்டு, அவ்வளவுதான், அதை வச்சுட்டு போயிருக்கார். இந்த பையன் என்ன பண்றான், அந்த 10க்கு 10ல ஒரு குடிசையை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வாழ்க்கையை வச்சுட்டு இருக்கான், போய் பிச்சை எடுத்துட்டே இருக்கான் என்ன. ஆனா விஷயம் என்னன்னா, அவ அப்பா எவ்வளவு இன்டெலிஜென்டா பண்ணிருக்கானா, அந்த 10க்கு 10க்கு கீழே கொடை நிறைய தங்க ஞானம் இருக்கு, இறங்கிய நிதி இருக்கு, அந்த தங்க ஞானம் இருக்கு. ஆனா இவனுக்கு அது தெரியாம அந்த வீட்லயே உட்கார்ந்து அங்கேயே படுத்துட்டு தான் ஒரு ஏழான்றதுக்காக டெய்லி போய் பவதி பிச்சாந்தேகி பவதி விஷயம் பிச்சை எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான்.
அப்படின்ற ஒரு திருஷ்டாந்தமானது சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்ய நிதி திருஷ்டாந்தத்துல என்ன சொல்லிருக்காரு, அக்ஷேத்திரஜ்யாக உபரி உபரி சஞ்சல, அது பாருங்க அவனுடைய இடத்துலயே இருக்கு, அவனுடைய லேண்ட்லயே இருக்கு, அது தெரியாம அது மேலேயே நடந்துட்டு இருக்கான். அந்த மாதிரிதான் எல்லாம் பிரம்மன்னு சொல்லியாச்சு, டீச்சிங் கிளியர் கட்டா சொல்லியாச்சு, நீதான் பிரம்மன்னு. நான் போய் பிரம்மம் இல்ல பிரம்மம் இல்லன்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? வந்த அன்னைக்கே கிளியர் கட்டா எல்லாம் சொல்லுவாப்பா, நீதான் அந்த பிரம்மம். எப்படி இந்த திருஷ்டாந்தம் சின்ன கழுத்துல இருக்கக்கூடிய செயினானது நீ தலையிலேயே போட்டுட்டு காணும் காணும் காணும்னு தேடி அங்கேருந்து ஒரு ஆச்சாரியன் வந்து அப்பா எங்கப்பா தேடுற, உன் தலையிலேயே தானே இருக்குன்னு சொன்னோன்னு அப்பாடான்னு கிடைச்சதோ, அதே மாதிரிதான் பிரம்மத்தை தொலைச்சிட்டு நம்ம தேடிந்தோம், வேதாந்தமானது வந்தது, சத்குருவான ஒரு பையன் நீதான்பா அந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னா, அந்த பிரம்மமானது தெரிஞ்ச பிறகு அந்த உண்மையை நம்ம எடுக்கணுமா? மந்திரம் கொடுத்தா ஒத்துண்டோம் இல்லையா? அவர் விஷ்ணுன்னு ஒரு கடவுள் இருக்கார் வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துண்டோம். பூஜையெல்லாம் பண்ணா உங்களுக்கு பலன்லாம் கிடையாது சார், ருத்ரன்லாம் பிரதோஷம் வந்துருச்சுன்னா பூஜை பண்ண சார், ஓகே எல்லாம் ஒத்துன்னு கேட்கிறான். ஆனா நீதான் பிரம்மன்னு அந்த உபநிஷத் சொன்னா அதை மாத்திரம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா தப்பு யார்கிட்ட இருக்கு? நம்பாத்து கீழே இருக்கக்கூடிய விதியை விட்டுட்டு மேல சுத்தின்னு அப்படி கேட்டு யார் பொறுப்பு? அதையும் நம்பி இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்றதுக்கு வேதமானது அதை சொல்லிட்டு சர்வா பிரஜாஹா அஹரஹா ஏதத் பிரம்மலோக கச்சந்தியா, இந்த பாவி டெய்லி ராத்திரி ராத்திரி பிரம்மத்தோட ஐக்கியமாயி ஆனந்தமா இருக்கு. நான் ஆம்பளையான்னு தெரியல, பொம்பளையான்னு தெரியல, பணக்காரனான்னு தெரியல, ஏழையான்னு தெரியல, கருப்பான்னு தெரியல, இப்படி ஒரு பிரம்ம ஞானத்தை அனுபவிச்சா கூட அதை இந்த ஜாகிரத்திலேயே அதை அனுபவிக்கணும்னு முயற்சி பண்ணாம காத்தால இருந்த உடனே இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்றதோ அது பின்னாடி போயின்றதுனால அது யாருடைய தப்பு? அவனுடைய தப்புன்னா அது இல்லையா? வேதமானது கிளியரா சொல்லிட்டு நீதாம்பா பிரம்மன்னு, உங்ககிட்டதான் அந்த நிதி ஆனது இருக்கு, அந்த கிரண்ய நிதி தான் நீங்க இருக்கன்னு சொன்னா, நீங்க அது தெரியாம நான் குடிசையிலதான் இருக்கேன், நான் பிச்சைதான் எடுப்பேன்னா அது யார் தடுக்க முடியும்? டெய்லி உங்களுக்கு ஹிண்ட் வேற கொடுக்கறது, பிரம்ம டெய்லி ராத்திரி தூக்கும் போது ஜம்முன்னு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறீங்க, அந்த ஆனந்தத்தை ஜாகிரத்திலேயே நம்ம அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் வரல உங்க அப்படின்னா இதுதான் பிரதிபந்தகம். இருந்துட்டே இருக்க கூட பூத பிரதிபந்தகம்னா இத இருக்கு, இருக்கிற பொருள் நீங்க உங்க கையில, நீங்க ஆல்ரெடி பிரம்மன் தான். நீங்க கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடியும் பிரம்மன் தான், இப்பவும் பிரம்மன் தான், நாளைக்கும் பிரம்மன் தானே. அட போங்க சார்ன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உண்மையதானே சொல்ல முடியும். நீங்க ஆல்ரெடி பிரம்மன்னா அதை கிளைம் பண்ண மாட்டேன்னா என்ன? அவன் எப்படி அந்த ஹிரண்ய நிதியை கிளைம் பண்ணாதனால பிச்சை எடுத்தானோ அதே மாதிரி நம்மளும் வேத வாக்கியத்துல உல்லங்கனம் பண்ணதுனால நம்ம சம்சாரத்துல ஈடுபட்டு இருக்கோம். அதை கிளைம் பண்ண வேண்டியதானே. அவன் எப்படி அந்த ஹிரண்ய நிதியை கிளைம் பண்ணா பெரிய மில்லியனரா ஆயிருப்பானோ அதே மாதிரி தானே இங்கேயும். அதனால சர்வாகா பிரஜாகா எல்லாரும் அகரஹா டெய்லி டெய்லி இதை காமிக்கிறார் பகவான். என்ன பிரம்ம ஏதத் பிரம்மலோகா கச்சந்தியா, டெய்லி டெய்லி பிரம்மலோகத்துக்கு போயிட்டு வரான் இவன். ஆனாலும் அந்த பிரம்மலோகத்தை அறியணும்னு ஆசைப்பட மாட்டேன்னாக்க இதுதான் சார் பிராரப்தமானது, இதுதான் பூத பிராரப்தம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஹிரண்யநிதி திஷ்டாந்தாத் இதமேவ, இதுதான் பிரதிபந்தம், இதமேவ ஹி தரிசிதம், இததான் அந்த திருஷ்டாந்தத்துல சுரேஸ்வராச்சாரியார் காமிச்சார். இதனால அதீத வேத வேதார்த்தா அப்படி பெரிய பண்டிதனாக இருந்தாலும் அவரும் நம் மிச்சத்தே அப்படி அவர் ஒரு முக்தி அடைஞ்ச மாதிரி தெரியல சார், அவரும் நம்மள மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இருக்கார், அது வேணும் இது வேணும்லாம் கிடைக்கிறார் சார், இது எப்படி சார் அது அப்படின்னா என்னப்பா பண்றது? ஹிரண்ய நிதி திருஷ்டாந்தத்தை வச்சு பார்த்தா இருந்தாலும் அவர் காணவில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? அவர் கிளைம் பண்ணிக்கலையே, இவ்வளவு நாளைக்கு இருந்தா கூட இல்லையா? ஹிரண்ய நிதி திருஷ்டாந்தாத்து இதமேவ ஹிதான், அதுக்கு நீ கேட்ட கேள்விக்குதான் இந்த ஹிரண்ய நிதி திருஷ்டாந்தத்தின் மூலமா பதிலானது தரிசிதம் சாந்தோக்கிய உபனிஷத்துல காண்பிக்கப்பட்டது. 8வதுல காண்பிக்கிறது. விட்டு தரைக்கு கீழே தங்க புதையலை வைத்திருந்தா கூட அத மேல நடந்து நடந்து தான் ஒரு தரித்திரன் தான் ஒரு தரித்திரன் நினைச்சுட்டே இருந்தான். அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம கனவான ஆத்ம தத்துவத்தை தினம் தினம் நாம தூங்கும் பொழுது அதை அனுபவித்தானோ அதை அறிந்து கொள்ளாமல் சம்சாரத்துல உழன்று நாம துன்புறுகிறோம் அப்படின்ற விஷயமானது சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்குப்பா. ஹிரண்ய நிதி திஷ்டாந்தாத் அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷதி உக்த
இரண்ய கர்ப்பதிஷ்டாந்தவசாத்து ஏதத்து தரிசித்தம். இது ஆனது காட்டப்பட்டது 8வது அத்தியாயத்துல இல்லையா. 3வது தகர வித்யாபுரத்துல இந்த 2வது ஸ்லோகமாக இந்த ஸ்லோகமானது இந்த மந்திரமானது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. ரைட்டா. அடுத்தது அதீதேனாபி மகிஷி நேஹேன பிரதிபந்ததா. பூத பிரதிபந்தத்துக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார் இல்லையா. அதீதேனாபி மகிஷி நேஹேன பிரதிபந்ததா பிக்ஷு தத்துவம் ந வேதேதி காதா லோகே பிரகீயதே. வித்யாரண்யருக்கு ஒரு சிஷ்யர் இருந்திருக்கலாம், இல்ல ஒரு புராண கதையாகவும் இருக்கலாம். அந்த சிஷ்யரானவர் எப்படி இருந்தார்? பூர்வாசிரமத்துல ஒரு பெரிய ராஜாவா இருந்தார் இல்லையா. ராஜாவாக இருந்து ரொம்ப தன்னுடைய ஆத்துக்காரி மேல ராணி மேல ரொம்ப அட்டாச்சா இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவருக்கு என்னமோ ஆசை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதை விட்டார். இப்ப சன்னியாசத்தை வாங்கிட்டார். சன்னியாசத்தை வாங்கிட்டு இப்ப இவர் கையில சிஷ்யரா வந்துட்டார். சிஷ்யரா வந்து அவர் என்ன பண்ணார், இப்போ பிக்ஷுவா ஆயிட்டார் இல்லையா. பிக்ஷுவாகி அவர் என்ன பண்ணாரு, வந்த பிறகும் இந்த ஒரு நிலைக்கு வந்த பிறகும் கூட முன்னாடி அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது அவர் அந்த ராணி மேல அந்த மகிஷி அப்படின்னாக்க பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அந்த ராணி மேல ஒரு அன்பு வைத்து வச்சிருந்தார், ரொம்ப அன்பு வச்சிருந்தார். அந்த பிரதிபந்தம் என்னாச்சு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு வைராக்கியம் எல்லாம் வந்து சன்னியாசமும் வாங்கிட்டு இப்ப பிக்ஷுவாகவும் வந்துட்டார். ஆனாலும் திருப்பி அவருக்கு அந்த பழைய வாழ்க்கையானது அவரை ஹாண்ட் பண்றது திருப்பி திருப்பி இல்லையா. இல்லைன்னா இந்த ரிஷிகேஷ்ல அவசரப்பட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டுருவாங்க. அங்க போயிட்டு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க ஆசிரமத்துல யாரு கவனிப்பான், பிராரப்தனியா அனுபவின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அவன் யோசிவான், ஐயோ நம்ம வீட்டுல இருந்தானே எனக்கு ரசமாக காட்சி கொடுத்துருப்பாளே அப்படின்னு என்ன பிரயோஜனம், டூ லேட் இல்லையா, முதல்லயே டிசைட் பண்ணணும். அத மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல இந்த மகிஷனுடைய ஸ்நேகத்தினால முன்னாடி அவன் மேல வச்சிருந்த அன்புன்ற பிரதிபந்தகத்தினால இந்த தத்துவ இந்த பிக்ஷுவானவர் அதீதேனாபி அவர் நன்றாக படிச்சார் இல்லையா. நல்லா படித்த பிறகும் அவருக்கு என்ன மகிஷி சேகன அந்த பூர்வாசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த மகிஷியினுடைய அது மேல இருக்கக்கூடிய சித்தையினால பிரதிபந்ததா பஞ்சமி அதனால கட்டுண்டவராக இருந்து கொண்டு அந்த அப்தக்கல்ல போய் மாட்டிக்கொண்டவராக இருந்து கொண்டு பிக்ஷுகு அந்த அப்படி இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சன்னியாசியானவர் இல்லையா ந வேத இது அவர் இந்த தத்துவத்தை அறிய முடியாமல் ஆகிவிட்டது அப்படின்னார். இது காதா இந்த ஸ்டோரி இந்த அனெக்டோட்டானது லோகே பிரகீஜதே. இது வந்து அந்த நம்ம தேவி மகாத்மியத்துல பகவன் சுவாமகம் பிருஷ்டம் இச்சாம் ஏகம் வதஸ்வதே. ஏ பகவானே ரிஷியே உங்களை ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. துக்காய என்மே மனசா கோச்சித்தாய ததாம் வினா மமத்வம் கத ராஜ்யஸ்ய ராஜ்யாங்கேஷு அப்படின்னு சொல்லி என்னுடைய ராஜ்யம் என்ன ஆயிருக்கு, இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கான். அந்த வைசியனானவன் அவனும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான் இல்லையா. 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு நம்ம இந்த மாதிரி அவனை ராஜ்யம் தான் துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த இவனையும் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளே துரத்தி அனுப்பிச்சாச்சு. 2 பேரும் இங்க வந்து சௌகரியமா அந்த ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு தேவியினுடைய கதைகள் எல்லாம் ரொம்ப ஆனந்தமா கேட்டுக்கொண்டிருந்த போதும் அப்பவும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நல்ல சந்தேகம். அவன் அந்த சுமேதன் அந்த ரிஷிய பார்த்து கேட்டார். அந்த ராஜாவும் கேக்குறான், சார் நாங்கெல்லாம் இருந்தா கூட எங்களுடைய புத்தி ஏன் சார் இன்னும் கூட அவளை பத்தி நினைக்கிறது, அவதான் எங்களை அடிச்சு துரத்தியாச்சு, நாங்க தான் வந்தாச்சு. ஆனாலும் இந்த பொல்லாத மனசு இருக்க திருப்பி திருப்பி அங்கேயே போறது சார், பழசிக்கிட்டே போறது. என்னுடைய ராஜாங்கம் என்ன ஆச்சு, இப்ப என்ன நடக்குமா அப்படின்னு இவருடைய கவலை. பையன் ஒருவேளை திருந்தி இருப்பானோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய துட்டெல்லாம் இவன் திருப்பி சம்பாதிச்சிருப்பானோ, நல்ல கதிக்கு வந்தோம், இல்ல முழுக்கவே போயிடுத்தோ, இப்படின்லாம் கவலை. இது எதுக்கு கவலை அப்படின்னாங்க, அந்த பழைய அட்டாச்மெண்ட் இருக்க பூத காலத்துல பண்ண அட்டாச்மெண்ட் இருக்க அது வந்து ஹாண்ட் பண்ணி
இப்ப இவனுக்கு இந்த நாலேஜ் வராம தடுக்கிறது. அதீதேனாபி மகிஷி ஸ்நேகன, இந்த மகிஷி, இந்த பட்டத்து ராணியினுடைய மகிஷியினுடைய ஸ்நேகன, ஸ்நேகம், அவ மேல ஸ்நேகம்னா என்ன, ஒரு ஆர்திர பாவம். அந்த ஒரு பவுடர் இருக்குன்னாக்க அதுல தண்ணி ஊத்தினாதான் அது நீங்க சொன்ன மாதிரி பசைஞ்சு அதை நீங்க பூரியாவோ சப்பாத்தியாவோ இட முடியும் இல்லையா? அத மாதிரி எதுக்காக அதுக்கு பேரு ஸ்னிக்த பாவம் இல்லையா? அப்படின்னாக்க ஒரு ஈரமானது நெஞ்சில இன்னும் இருக்கு, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னான்னாக்க உடனே மனசு ஈரமா அப்படியே கண்ணீர் வடிக்கிறது இல்லையா? அப்படி அந்த மகிஷி ஸ்நேகன, ஸ்நேகம்னு அதுக்கு பேரு ஸ்னிக்த பாவம். அது அந்த உருகும் தன்மை இல்லையா? அந்த ஈரப்பதம், அந்த ஈரம்னு பேரு ஸ்நேகம்னாக்க மனசுல ஒரு ஈரம் அந்த மகிழ்ச்சி மேல இருக்கிற மகிழ்ச்சி. ஸ்நேகேன பிரதிபந்ததா பஞ்சமி, அதனால இவர் கட்டுண்டார். கட்டுண்டு பிக்ஷுகு, இந்த சன்னியாசி, இப்ப சன்னியாசி, அவர் என்ன பண்ணார், நவேத்தி தத்துவம், அந்த தத்துவத்தை நவேத, அந்த தத்துவத்தை அவர் அறியவே இல்லை அப்படின்ற காதா லோகே பிரீஜத்தே, இந்த அனெக்டோட்டானது லோகத்துல நமக்கு தெரியறது. அப்படி அந்த காலத்துல பாப்புலரா பிரகீயத்தே, நன்றாக அறிந்த கதை தானே இது அப்படின்னா இல்லையா? அனுசிருத்திய குரு ஸ்நேகம் மகிஷ்யாம் தத்துவம் உக்தவான் ததோ யதாவத் வேத வேதைஷா பிரதிபந்தஸ்ய சம்சயாத். மகிஷ்யாம் ஸ்நேகம் அனுசிருத்திய, ஓஹோ இவனுக்கு இப்ப என்ன வழி, குருவுக்கு தெரியும் என்ன மெத்தட். இவனுடைய புத்தி எல்லாம் அந்த குருவானவர் அந்த சிஷ்யங்களோட பேசும்பொழுது அவர் கண்டுபிடிச்சு விடுவார், இவனுக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவனுக்கு இந்த ரூட் வழியாக போய் இந்த மந்திரத்தை கொடுத்து இவனை எடுத்துன்னு வந்து இவனுக்கு இந்த வேதாந்தத்துல உட்கார வைக்கணும், இவாளுக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இன்ட்ரெஸ்ட் என்னமோ பக்தியில தான் இருக்கு, அவளுக்கு அந்த வழியில போய் திருப்பி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும், இவாளுக்கெல்லாம் ஞானத்துலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த சிஷ்யனுக்கு இப்படிதான் தயார் பண்ணோம் அப்படின்னு இந்த குருக்கள் கண்டுபிடிப்பாங்க. எதுல எது இருக்கோ அதை வைத்து கொண்டே அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ல என்ன இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட வைத்து கொண்டே அவளுக்கு வேதத்தை போதிக்கிறது அப்படின்னு. அதுதான் அந்த குருவனுடைய கடமை. அதுவும் வித்யாரண்யர் மாதிரி அவர் எழுதின வார்த்திக சாரத்துல இருந்து கோட் பண்ண ஸ்லோகம் தான் இது. அவர் என்ன சொல்றார், அனுசுத்திய, அதை அனுசரணை. இப்ப தெரிஞ்சு போச்சு இவனுடைய ப்ராப்ளம் என்ன, இவனுடைய மகிஷ ஸ்நேகம் தான் இவனுக்கு இன்னும் ஞானம் வராம கஷ்டப்பட்டு ஏதோ மனசுல கிளேசத்தோட உட்கார்ந்து இருக்கான், சம்சாரத்துல இருந்துருக்கான். இவனை அதை ஃப்ரீ பண்ணணும்னாக்க அவனுடைய வழியிலேயே போய் அந்த வழியிலேயே அந்த மகிழ்ச்சி ஸ்நேகத்துல வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாம், அந்த மகிழ்ச்சி மேலேயே ஆந்த மேலே சப்தமி, அந்த மகிழ்ச்சியை வச்சுக் கொண்டே மகிழ்ச்சியாம் ஸ்நேகம் அனுசிருத்திய குருஹு தத்துவம் உக்தவான், அதை வைத்துக் கொண்டே அப்பா இது சொல்றிய நீ இந்த ஸ்நேகம் ஸ்நேகம்னு யார் இருந்தா என்னப்பா, இப்ப அவளுக்கு வயசாயிருக்கும், இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவளை வைத்துக் கொண்டு அவளுடைய பாடியை வைத்துக் கொண்டு அவளுடைய மைண்டை வைத்துக் கொண்டு அவளுடைய இன்டலெக்ட வைத்துக் கொண்டு இல்லையா, அப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் விதிரித்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சி, அப்பா எல்லாம் பஞ்சபூதத்துல வந்தது அப்படின்னு சொல்லி நாரி தனபரணாபி தேசம் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு சொல்லி உன்னுடைய மோகத்துக்கு காரணமா இருக்க வேண்டியது இல்லப்பா, வேதாந்தத்துக்கு வந்துட்டேன்னாக்கா இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியை வைத்துக் கொண்டே மகிஷ்யாம் இல்லையா அனுசிருத்திய, அதை வைத்துக் கொண்டே இவனுக்கு மரண காலம்னா என்ன, அது வரைக்கும் எப்படி உபாசனை பண்றது, இப்படி எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து மைத்திரேயி பிராமணத்துல சொல்லி கொடுத்து நவாரே பத்தி காமாய பதி பிரியோன பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி நவாரே பாரியா காமாய பாரியா பிரியோன பவதி ஆத்மனஸ்து காமாய பாரியா பியம் பவதி, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். எப்பா அவளுக்கு இருக்கக்கூடிய தன்னலத்தினுடைய காரணமா தான் ஏன் ஆத்துக்கார வேணா, அவளுக்கு அதனால பேரும் புகழ இருந்ததுனால கூட உண்மையான ஆசை எங்கப்பா இருக்கு, அவகிட்டதான் இருக்கு. இல்லைன்னா அவ போன உடனே இவ ஏன் அழறா, ஐயோ தனக்கு வரக்கூடிய சௌகரியம் போயிடுச்சேன்னு தானே அழறா. இப்படி எல்லாம் அவங்களுக்கு சொல்லி இந்த வேதாந்தத்தை புகட்டி மகிஷ்யாம் நேகம் அனுசித்திய குருஹு வேதாந்த தத்துவம் உக்தவான், இந்த வேதாந்த தத்துவத்தை சொன்னார் அப்படின்னு. யார்? இவர் தான்
இல்லையா, அழகா சொல்லி அவனுக்கு புரிய வைத்தார். புரிய வைத்து இந்த மைத்திரேய பிராமண கதையெல்லாம் சொல்லி அப்படி எல்லாம் புரிய வச்சு தத்தோ யதாவத் வேத இல்லையா, அவரும் பிறகு இப்படி எல்லாம் சொன்ன அவரு நல்ல சிஷ்யர் இல்லையா. தத்தா பிறகு நமக்கு ஒரே கவலை வேண்டாம், ஐயோ அப்படி கெட்டு போயிட்டாரு இல்ல, அவரும் நல்ல மனுஷன். தத்தா பிறகு யதாவத் வேத, அதை எப்படி இந்த வேதாந்தத்தை புரிக்கணுமோ புரிஞ்சுக்கணுமோ, அவருக்கு இந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இல்லையா, மைண்டு பாடி இதெல்லாம் அட்டாச்மெண்ட் வச்சுக்காதப்பா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவருக்கு அமானித்துவம் அதம்பித்துவம் இதெல்லாத்தையும் சொல்லி சொல்லிட்டு தத்தோ யதாவத் வேத, அவரும் அது விஷயமான தத்துவத்தை புரிந்து கொண்டார். யதாவத் வேத ஏஷகா சன்னியாசி, இந்த சன்னியாசி இப்படி இந்த டிசைபிளாக இருக்கக்கூடியவர், பழைய கிங்காக இருந்தவர், அவர் என்ன பண்ணார், இப்பொழுது வேத அவர் புரிந்து கொண்ட தத்துவமானது இப்பொழுது நாலேஜாக பரிணாமம் ஆயிடுச்சு. அந்த பிரதிபந்தகம் போயிடுச்சு. அந்த நாலேஜ் இன்ஃபர்மேஷனா இருந்தது. இப்போ இந்த கேள்வி ஞானம் வந்த பிறகு அது அந்த சிரவணத்தினாலேயே அவருக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையாக ஆயிடுச்சு. இது பிரதிபந்த சம்சயாத், இப்படிப்பட்ட இந்த பிரதிபந்தகமானது நன்றாக க்ஷயமாயிடுச்சு. சம்யக்ஷயமாக பிறகு அவர் அடைந்தான் அப்படின்ற ஒரு உதாரணத்தின் மூலமாக பூத பிரதிபந்தகம் நமக்கு இருக்குமே. ஆனா அது நீ இன்னும் கொஞ்சம் கேட்டுட்டே இருப்பா, காலேன பக்குவமானது வந்த உடனே அந்த பிரதிபந்தகமானது போய்விடும். do not worry அப்படின்னு சொன்னார். இப்ப பூத பிரதிபந்தகத்துக்கு ரெண்டு விஷயம். இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கணும். மகிஷம் அப்படின்னு சொன்னா எருமாடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஷீ பப்பல்லோக்கு பேரு மகிஷம்னு பேரு. இப்படி ஒரு கதை இருந்திருக்கலாமோ என்னமோ, அது காணப்படவில்லை புராணங்கள்ல. ஒரு சன்னியாசிக்கு இப்ப இந்த காலத்தெல்லாம் நாய் மேல ஒரு ஆசை வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவாத்து பசங்களாகவே நினைத்து கொண்டிருக்கு. நமக்கு நாயா தோணும், அவளுக்கு நம்ம மேல கோபம் வரும், ஐயோ நாயா பெத்த பிள்ளை விட எனக்கு பாசமா இருந்துச்சு அந்த நாய் அப்படின்னு ஒரு ஸ்நேகத்தை வச்சுக்கத கண் கூட பாக்குறோம் இல்லையா. நம்ம கதையெல்லாம் மேகசின்லாம் பார்த்தா தெரியுது. அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் பையன் மேல பொண்ணு மேல என்ன அட்டாச்மெண்ட் இருக்கோ அந்த அட்டாச்மெண்ட் நாய்க்கு வரா மாதிரி, ஒரு சன்னியாசிக்கு ஜடபரதருக்கு மான் மேல வந்த மாதிரி இந்த சன்னியாசிக்கு எருமை மேல வந்திருக்கலாம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த எருமையை வைத்துக் கொண்டு அந்த குருவானவர் அவருக்கு அப்பா எருமையில ஒரு விஷயமும் இல்லைன்னு சொல்லி அதை வைத்துக் கொண்டு அவனுக்கு பாடம் எடுத்து அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியே வரா மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் இது நல்லா இருக்கு இல்லையா. ரெண்டு விதத்திலையும் அப்படி சொல்லலாம். ஏன்னா சில வியாக்கியான கட்டைகள்ல எருமை அப்படின்னு எழுதுறாங்க மகிஷானுக்கு. ஆனா நம்ம சொல்லும் போது மகிஷானாக்க ரெண்டு அர்த்தமும் வருது. ராணின்னு ஒரு அர்த்தம் வருது, அது புரிந்து கொள்வதற்கு ஈஸியா இருக்கு. இது எருமைன்னு சொன்னா அந்த திருஷ்டாந்தம் நமக்கு சரியா இருந்தது, ஆனால் அதை வச்சு சொல்லலாம்னா அது இல்லை. அதனால ரெண்டு விதமாக அது விஷய தத்துவம் இவ்வளவுதான். அதை வைத்துக் கொண்டே இந்த தத்துவத்தை புரிந்தால் அவனுடைய பூத பிரதிபந்தகமானது நீங்கிவிடுக சம்சயமாகிறது அப்படின்றதுதான் இந்த தத்துவம். அங்க வார்த்திக சாரத்துல வித்யாரண்யர் சொன்னது இதுதான் அப்படின்னு சொன்னேன். இப்படி பூத பிரதிபந்தகத்தை பற்றி பேசிய பிறகு இப்போ வர்த்தமான பிரதிபந்தகம் இல்லையா. அவர் என்ன சொன்னார் 39 ஸ்லோகத்துல, அசாவபிச்ச பூதோவா பாவி வா வர்த்ததே தவா இல்லையா, வர்த்ததேன்னு சொன்னார் இல்லையா. அடுத்தது வர்த்தமான பிரசன்ட் சென்ட்ரிக் ஆப்டிகல், அதை பத்தி பேச பிரதிபந்தோ வர்த்தமானஹ விஷயாசக்தி லக்ஷணஹ பிரஜ்ஞாமான்யம் குதர்க்கஸ்ய விபர்யய உதாக்ரஹ விபர்யய சுராக்ரஹ. வர்த்தமான பிரதிபந்தகம்னா என்ன, அத முதல்ல சொல்ற. பிரதிபந்தகா வர்த்தமானஹா, இப்போது இருக்கக்கூடிய பிரதிபந்தகம். இப்ப பிரசன்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா சார் அப்படின்னா, விஷயாசக்தி லட்சணா, விஷயத்திலேயே ஈடுபாடு இருக்கு. எப்ப பார்த்தா நன்னா தெரியறது வேதாந்தம் தான். அப்புறம் அந்த வேதாந்தத்தை வச்சு நமக்கு மாதிரி எத்தனையோ பிரதிபந்தம், அதுல ஆசை வருது, இதுல ஆசை வருது, திடீர்னு பூஜை பண்ணணும்னு தோன்றது, இன்னும் ஹோட்டலுக்கு போகணும்னு தோன்றது, பாட்டு கேட்கணும்னு தோன்றது, யாராவது வந்தா கல்யாணம்னாக்கா அது போகணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்படி எல்லாம் என்னை விட வேறானதான ஒரு விஷயத்துல இருக்கு. நம்ம பாலஸ்தாவது கிரீடா சக்தா, தருணஸ்தாவது தருணி சக்தா, விருத்தஸ்தாவது சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா.
யாருக்கும் அதுல பிரம்மத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. இந்த பையன் என்னடான்னா எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை விளையாட்டுலயே இருக்கான், படிப்பு இடிப்போ ஒண்ணும் கிடையாது. இந்த யூத்தா இருக்கான்னு பார்த்தா அவன் எப்படியோ தறிகட்டு அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான் இல்லையா. சரி, இந்த வயசானவராவது இவராவது வேதாந்தத்துக்கு வருவாரான்னு பார்த்தா அவர் சும்மா கவலைப்பட்டுட்டே அவருடைய வாழ்க்கையை விட்டார். அவன் எப்படி இருப்பானா அப்படி இருப்பானு இப்படியே போயிட்டான். ஒரே பிரம்மணி, அந்த பிரம்மத்துக்கிட்ட யாருமே அட்டாச்சா இல்லையே அப்படின்னு ஆச்சாரியார் சொன்ன மாதிரி விஷய ஆசக்தி, விஷயா ஆசக்தி இல்ல, அது நல்ல ட்ரைட். விஷயா ஆசக்தி அந்த பிரசன்ட்ல இல்ல, அவனுக்கு விஷயத்துல அப்படி ஒரு ஈடுபாடான தன்மை. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரதிபந்தம். இது எப்படி போகும்? அந்த விஷயத்துல நமக்கு இதெல்லாம் மத்தியம் இல்லையா அப்படின்றது தெரியும். இதெல்லாம் அனித்தியமான சுகங்கள்பா. இந்த பொழுதுனால வரக்கூடிய சுகங்கள் எல்லாமே துக்க மிஸ்ரிதம். இதுல இருந்து வரக்கூடியது எல்லாமே அதிருப்திகரமாகத்தான் இருக்கும். இது எல்லாம் பந்தகத்தை தான் கொடுக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? அசக்தி அனபிஸ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு. இந்த ஆத்துக்கார மேல இருக்கிற பாசம், புத்திரன் மேல இருக்கிற பாசம், வீட்டு மேல இருக்கிற பாசம், இதெல்லாம் உடனும் அப்படின்னு 13வது சாப்டர்ல அமானித்வம் அதம்பித்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னார் இல்லையா. அசக்தி அனபிஸ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு. இது மேலாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் தான் உங்களுடைய டவுன்ஃபாலுக்கு காரணம். வர்த்தமான பிரதிபந்தகம் இதுதான். இதிலிருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்றதுதான் விஷயாசக்தி லட்சணா வர்த்தமான பிரதிபந்தகா ஏகா. இது ஒண்ணு. திதீயம் தோ பிரக்ஞாமாந்தியம். சரியாவோ புரியல சார், ஒரு ஈடுபாடோட படிக்கவே முடியல. சும்மா ஏதோ கிளாஸுக்கு இந்த புராணம் கேட்கிற மாதிரி அங்க வந்து அப்படின்னு ஒரு எமோஷனல் விஷயங்கள் தான் புரியுது. அதுக்கெல்லாம் வேற புராண லெக்சர்லாம். இங்க வேதாந்தத்துல அன்பார்ச்சுனேட்லி ஊஹா போக குசலனாக இருக்கணும் இல்லையா, அவனுக்கு இன்டலெக்சுவலியா தான் இருக்கணும்னு கண்டிஷன் போறாரு விவேக் சூடாமணியில ஆச்சாரியார். இப்படி ஒன்ன சொன்னா உன்னை புரிஞ்சக்கூடிய சூட்டிக்கையா இருக்கக்கூடியவனுக்கு தான், பற்றுவாக இருக்கக்கூடியவனுக்கு தான் வேதாந்தம். அன்இன்டெலிஜென்டா இருக்கக்கூடிய மாந்தியம் அப்படின்னா மந்ததாபாவம் மாந்தியம். பிரக்ஞா மாந்தியம், பிரக்ஞா மாந்தியம்னாக அந்த புத்தியில ஒரு மந்தத்தன்மை. அட போங்க சார், இதெல்லாம் யார் சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஜெகதி லட்சணா, அஜகதி லட்சணா, ஜஹா ஜஹல் லட்சணா இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் போர் சார், அந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேட்டட் வந்தா நான் கேட்க மாட்டேன் சார் அப்படின்னு புத்தி போயிடுறது. அது புரிஞ்சாதானே தாத்பரியமானது புரியும். புத்தியில ஒரு மாந்தியம் வந்துருச்சுன்னாக்க அது அப்புறம் புராணம் கேட்கற மாதிரி வேதாந்தத்தை கேட்டானாக்கா என்ன பிரயோஜனம்? இது எமோஷனுக்கெல்லாம் இங்க வேலை இருக்கா? இங்க வேலையே கிடையாது. எந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் இங்க வேலை கிடையாது, எமோஷனுக்கு வேலை கிடையாது. இதெல்லாம் இருந்ததுன்னா புத்தியில இருக்கக்கூடிய மாந்திய வச்சாத்து இதெல்லாம் புரிய மாட்டேங்கிறது. இது போகணும். இது ஒரு பிரதிபந்தகம் இல்லையா, வர்த்தமான பிரதிபந்தகம். பாருங்க, ஆசக்தி இன்னும் கூட அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கிறவனுக்கு வேதாந்தமானது குறிக்குமா? குறிக்காது. அவன் முடிஞ்சவொடனே அடுத்தது என்ன சினிமா போலாம், என்ன பாட்டு போலாம், என்ன கச்சேரிக்கு போலாம்னு நினைக்கிறவனுக்கு இந்த ஜென்மால வேதாந்தம் வருமோ? வராது. சரி, புத்தியாவது கஷ்டமான சொன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுங்க. அப்ப எப்படி சூக்ஷ்ம தத்துவங்கள்லாம் புரியும்? புத்தி மாந்தியம் இரண்டாவது கார், வர்த்தமான பிரதிபந்தம். மூணாவது கார் குதர்க்கம் இல்லையா. ஆச்சாரியார் என்ன சொன்னார்? தர்க்கம்னாக்க சரியான தர்க்கம் நமக்கு பாடம் இல்லையா, கரெக்டாக புரிஞ்சோம். நைசா தர்க்கேன மதிரா பனேயா அப்படின்னாக்க குதர்க்கங்கள் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியது அதெல்லாம் வரவே வராது. நம்ம சரியான ஸ்ருதி பிரமாணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நமக்கு இதர சாஸ்திரம் எல்லாம் நமக்கு எதுக்கு பிரயோஜனம்? மீமாம்சையோ வியாக்கரணமோ தர்க்கமோ படிக்கிறோம்னா பர்பஸ் என்ன படிக்கிறதுக்கு? அதுல பெரிய ஆள் ஆகணும்ன்றதுக்கு பர்பஸே கிடையாது. அது பண்ணா அவன் லைஃப் வேஸ்டா போச்சு. இந்த ஜென்மால வேதாந்தம் புரியாம போச்சுன்னா அடுத்த ஜென்மா எனக்கு பொறுத்த என்ன பிரயோஜனம்? இந்த ஜென்மால வேதாந்தத்தை நான் அறிய வேண்டுமே, ஆனால் எனக்கு வேதாந்தம் புரியணும். அந்த வேதாந்தத்துக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய தர்க்கம் என்னவோ, வேதாந்தத்துக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய மீமாம்சை என்னவோ, வேதாந்தத்துக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய வியாக்கரணம் என்னவோ அதுதான் படிக்கணும். அப்படி பண்ணாதான் அது சுதர்க்கமாக இருக்கும். இல்லைன்னா அது குதர்க்கம். இது வெண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமா, நெய்ய தொன்னைக்கு வெண்ணெய் ஆதாரமா அப்படின்னு இந்த அனாவசியமா இந்த வெட்டி பேசுறது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய தர்க்கங்கள்லாம் தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் ஸ்ருதிய பேஸா வைத்து கொண்டவனும்
எல்லாம் ஸ்ருதி அனுமதித்த தர்க்கம் இருந்தது, ஆனால் தான் அதை ஒத்துக்கொள்ளணும் இல்லையா. ஆகாசம் எங்க இருக்கு, அது நித்தியமா இருக்குன்னு சொன்னா உடனே நம்மளுக்கு புத்தியில எது சேர்க்கணும், ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆகாசமானது உண்டானது தானே, உண்டான ஆகாசமா எத் கிருதகம் தது அனித்தியம், அது அனித்தியமாச்சே. இவன் எப்படி இந்த நெய்யானவன் ஆகாசம் நித்தியம்னு சொல்றான், ஆகாசம் எப்படி நித்தியமா இருக்கும். நமக்கு ரோட்ல பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டுவான் அந்த தர்க்கம் சொல்றதுக்கு. ஆமா ஆகாசம் தான் எங்கேயும் இருக்கேன், உலகமே பொய்ன்னு சொல்ற இந்த ஆகாசமே வந்ததுன்னு சொல்றேன் நானு. வந்ததுன்னா அப்ப என்ன பலம் எனக்கு, ஸ்ருதி தான் பலம். ஸ்ருதியில இருக்கிறது தான் சுத்தர்க்கம். ஸ்ருதியை விட வேற இருக்கலாம் துஸ்தர்க்கம், அதெல்லாம் குத்தர்க்கங்கள், அகுச்சிதமான தர்க்கங்கள். இது எல்லாத்தையும் நான் எதோட ரிலேட் பண்ணி பார்க்கணும், வேதாந்தத்தோட ரிலேட் பண்ணி எனக்கு என்ன ஆச்சாரியால் சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன உபனிஷத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்படி இந்த குதர்க்கம் இருக்க அது ஒரு பிரதிபந்தம், அது போகணும். அடுத்தது பாருங்க, விபர்ய துராகிரஹா இல்லையா. பாருங்க இந்த ஹாபிச்சுவல் மிஸ்கன்செப்ஷன் இல்லையா. விபரியம் அப்படின்னு சொன்னா விபரீதம் வேறானது, அதுல ஒரு துராகிரகம் அப்படின்னா ஒரு பிடிவாதம். ஹாபிச்சுவலா நான் எதோ இருக்கேன்னா அதே ஒத்துக்கிறது, நான் பிடிச்ச போயல அதுதான் கரெக்ட் சார், இப்படிதான் வந்தாகணும், இந்த வழியில தான் வந்தாகணும் அப்படின்னா வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம நர்மனமே தவிர நம்மளுடைய ஐடியாவுக்கு என்ன இருக்கோ அதுலயே ஒரு பிடிச்சிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சொல்லணும், இப்படிதான் சொல்லணும் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய பிடிவாதம். இந்த ஒரு பிடிவாத புத்தி உடம்புல இருக்கிறதுனால அது இந்த பிரதிபந்தகமா இருக்குன்னா இந்த அர்த்தமானது கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும். சுதர்க்கத்துல அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். எப்படி அப்படின்னா வேதாந்தத்துல ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லும், இன்னொரு இடத்துல ஒண்ணு சொல்லும், இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். நீ ஒரு இடத்த பிடிச்சு வச்சுட்டு சார் அங்க சாயுத்தியம், சாலோக்கியம், சாமீபியம் இதெல்லாம் சொல்லிருக்கு சார், சாரூப்பியம் இப்படி எல்லாம் சொல்லிருக்கு சார், இதுதான் சார் முக்தி அப்படின்னு சொல்லு. இன்னொரு இடத்துல ஜீவன் முக்தி, விதேக முக்தி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கிடையாது, அங்க என்ன சொல்லியிருக்கோ நான் அதுதான் பிடிச்சு பண்ண ஆரம்பிச்சேன். என்ன அர்த்தம், இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் பிளெக்சிபிளா. இது எப்படி முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், பின்னாடி என்ன சொல்லியிருக்கேன், நடுவுல என்ன சொல்லிருக்கு, இப்படி எல்லாம் தெரியாம நான் பிடிச்ச முயலுக்கு கொடுக்கறாள் விபரீதமான ஒரு எனக்கு அதெல்லாம் வராது சார், எனக்கெல்லாம் இந்த ஜென்மால வராது, இவனே டிசைட் பண்ணி நீதான் பிரம்மான்னு சொல்றான், எனக்கு அதெல்லாம் வராது சார், சார் எனக்கெல்லாம் அவ்வளவு நாலேஜ் எல்லாம் கிடையாது சார்னா நம்ம என்ன பண்ண முடியாது. நீ எல்லாரும் பிரம்மன் தானே, நீயும் பிரம்மன் நானும் பிரம்மம் சகலமும் பிரம்மன்னு சொல்லும் போது எனக்கு வராதுன்னு நீயே ஒரு மிஸ்கன்செப்ஷனை வச்சிருந்தா அது போதாதா இந்த பிரதிபந்தகத்துக்கு, அது ஒரு பிரதிபந்தகம். விபரீதமான ஒரு பிடிவாதம், விபரீதத்துல ஒரு பிடிவாதம் இருக்கு. இப்படி 4 விதமான விஷயத்துல ஈடுபாடு, விஷயாசக்தி, விஷயேஷு ஆசக்தி ஒரு பெரிய பிரச்சனை. பிரக்ஞாமாந்தியம் ஒரு டல் இன்டலெக்ட், அத போங்க சார் அப்படின்ற ஒரு குத்தர்க்கம் இல்லையா, அப்படியா இப்படியான ஒரு வீண் தர்க்கத்துல ஈடுபடுறது. அப்புறம் விபரிய துராகிரகம் இல்ல, ஒரு விபரீதத்துல இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் இல்லையா, ஹபிச்சுவல் மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு இல்லையா. இப்படி இருக்கக்கூடியது இந்த 4 விதமான பிரதிபந்தகங்கள், வர்த்தமான பிரதிபந்தகங்கள். இதெல்லாம் எப்படி போகும், போய் தானே ஆகணும். ரொம்ப சிம்பிள். சம தம திதிஷா உபரதி அமானித்துவம் அதம்பித்வம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் பகவத்கீதையில சொன்னதெல்லாம் இத மனசுல வச்சுட்டு தான் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டே வேணால் இந்த விஷயாசக்தி போகும், பிரக்ஞாமாந்தியம் போகும், குதர்க்கத்திலிருந்து புத்தி வரும், விபரியத்துல இருக்கக்கூடிய ஒரு துராகிரகமானது பிடிவாதமானது நீங்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இதனுடைய வழியை சொல்ல போற. இத அடுத்த சண்டே அன்னைக்கு இதே நேரத்துக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.